வணக்கம். டேவிட் சக்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம கருத்துக்கு மதிப்பில்லாத இடத்துல நம்ம வேலை பார்த்தோன்னா, ஒரு நாள் நம்ம திறமையும் தன்னம்பிக்கையும் நம்ம எதிர்காலமும் அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. நம்ம கார்த்திக் கூட அப்படி தான் நடந்துச்சு. வாங்க கார்த்திக் கதையை பேசலாம். கார்த்திக் பற்றி சொல்லணுன்னா, கார்த்திக் ஸ்கூலில் காலேஜில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். நல்ல மார்க்கோடைய ஃபஸ்ட் ரேங்கில் வெளியே வர்றாரு. கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றாரு. அங்கே ஒரு 2 இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு நிறுவனத்துக்கு நல்ல ஒரு பொசிஷனில் போகிறாரு. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அந்த போகிற கம்பெனியில் நம்ம நல்லா திறம்பட வேலை செய்யணும், நம்ம அடுத்த பொசிஷனுக்கு போகணும், நிறைய ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ட்டு பல கனவுகளோடு அந்த கம்பெனியில் அவர் வேலைக்கு சேர்றாரு. ஒரு சில நாட்கள் நல்லா தான் போயிட்டுருக்கு அவருக்கு. பட்டு ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் அவர் சில விஷயங்களை அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த ப்ராஜெக்ட் மீட்டிங் நடக்கிறப்போ அவர் நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுக்கும்போது அதை பெருசாக அவங்க யாரும் அவ்வளோ ரெகக்னேஷன் பண்ணுறதில்ல. பட் அவர் ஓகே, ஒரு நாள் இது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. இதே மாதிரி ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் மீட்டிங்கில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்போ அவர் பாஸ் சொல்கிறாரு, சார் இப்போ பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்டில் நம்ம இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், ப்ராஜெக்டும் குயிக்காக முடிச்சலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறாரு. பட் ஆனால் அந்த பாஸ் வழக்கம் போல், இல்லை கார்த்திக், இது அப்படி நம்ம ரிஸ்க் எடுத்துக்க வேணாம், நம்ம பழைய ப்ரொசீஜர்லேயே பண்ணிக்கலாம், அதுதான் நமக்கு சேஃப்னு சொல்லிட்டு வழக்கமான அந்த பதிலையே சொல்லிட்டு அவருடைய கருத்தை நிராகரிக்கிறாரு. கார்த்திக் அன்னைக்கு ரொம்ப சோர்வடைஞ்சிடுறாரு. பட்டு அவர் அப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. பட்டு அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ப்ராஜெக்ட் ஒரு நாள் டிலே ஆகுது, ப்ராஜெக்ட் காஸ்ட் எக்ஸீட் ஆகி போகுது. ஆனால் வழக்கம் போல் மேனேஜ்மெண்ட்டும் அந்த பாஸும் வேறு ஏதோ காரணங்கள் சொல்லி அதை கார்த்திக் சொன்ன விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி அதை கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. கார்த்திக் ரொம்ப சோர்வடைகிறாரு. இப்படியே போனால் எப்படி இருக்க போகுது என் ஃப்யூச்சரு, நான் எதுக்காக இங்கே ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாத இடத்துல நான் இருந்தேன்னா நான் எப்படி வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற அவருக்குள்ளேயே பல கேள்விகளை கேட்குறாரு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு, இந்த கம்பெனியில் என் திறமைக்கு அவ்வளோ ரெகக்னேஷன் இல்லை, ஸோ நான் இருக்கிற இடம் தான் தப்பு, ஸோ அதனால் நான் இமீடியட்டாக அந்த இடத்த மாற்றணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. பட் ஆனால் ஒரு நல்ல சம்பளம் நல்ல பொசிஷன் விட்டு போகிறதுக்கும் அவர் கொஞ்சம் தயக்கப்படுறாரு. பட் ஆனால் பல மன போராட்டத்துக்கு அப்புறம் சம்பளத்தை விட பொசிஷன் விட நம்ம கருத்துக்கு மதிப்பு கொடுக்குறது தந்தால் தான் நம்ம திறமை வளருங்கிற விஷயத்த அவர் முடிவு பண்ணிவிட்டு வேற ஒரு நிறுவனத்தில் சேர்றாரு. அந்த நிறுவனத்தில் சேர்ந்த முதல் நாளே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கம்பெனி அவர் பழைய கம்பெனிலேருந்து நேர் மாறானது. அந்த ஃபஸ்ட் டேவே அவங்க பாஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, கொலீக்ஸ், நம்ம அந்த கம்பெனியில் நம்ம பொசிஷன் ரொம்ப முக்கியம் கிடையாது, நம்ம சொல்கிற ஐடியாஸும் நம்ம என்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க தான் இங்கே முக்கியம், ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. கார்த்திக் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அந்த கம்பெனியில் எல்லா ப்ராஜெக்ட் மீட்டிங்லையும் நிறைய விஷயங்களை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதனால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது, கம்பெனிக்கு நல்லா ப்ராஃபிட் வரும்போது கம்பெனியும் க்ரோ ஆகுது, கார்த்திக் அந்த டீம் எல்லாருமே நல்லா க்ரோ ஆகுறாங்க. கார்த்திக் ரொம்ப ஹாப்பி. இப்போ அந்த கம்பெனிலேயே ஒரு நல்ல பெரிய பொசிஷனுக்கு போய் நல்லா வெல் செட்டில்ட் ஆகிட்டார். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வாய்ப்புகள் நம்ம தான் உருவாக்கணும், வாய்ப்பு நம்மளை தேடி வராது. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் நமக்கு அங்கே ரெகக்னேஷன் இல்லைன்னா நம்ம தாராளமாக வேறு கம்பெனிக்கு மாறி போகிறதுனால எந்த தப்பும் கிடையாது. ஒரு விதை மண்ணில் போட்டால் அது நல்லா செடியாக வளரும், அதே விதையை தூக்கி நீங்கள் பாறையில் போட்டிங்கன்னா வளராது. ஸோ அந்த மாதிரி தான் லைஃப் கூட, நமக்கு வாய்ப்பு மறுக்கப்படுறதுல இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம முன்னேற மாட்டோம். ஸோ இந்த கதையில் அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி சிரிப்போம், சிந்திப்போம், சிறப்பாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.